அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்காக இன்று தமிழகம் வருகிறார் பாஜகவின் பைஜெயந்த் பாண்டா. அது பற்றிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இன்று அவர் தமிழகம் வர உள்ள நிலையில் கடந்த முறை அன்புமணியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த முறை தமிழகம் வருவதன் மூலமாக வேறு எந்தெந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது? முழு விவரம் என்ன? வணக்கம். 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் பைஜெயந்த் பாண்டா. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் பைஜெயந்த் பாண்டா 2 நாள் பயணமாக இன்று சென்னை வருகிறார். காலை 10 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வரக்கூடிய அவர் 2 நாளும் இன்றும் நாளையும் சென்னையில் முகாமிடுகிறார். முக்கியமாக இந்த முறை பயணத்தின் போது அவர் 2 கட்சிகளோடு பேச்சுவார்த்தை மேற்கொள்ள இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த முறை அவர் தமிழகம் வந்திருந்த போது கூட எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி விரிவாக்கம் தொடர்பாக பேசியிருந்தார். அதன் பிறகு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸையும் நேரில் சந்தித்து பேசியிருந்தார். முக்கியமாக அந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு முறை செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணியும் கூட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது, விரைவில் இது தொடர்பான அறிவிப்பும் கூட வரும் என்று அன்புமணியும் கூட தெரிவித்திருந்தார். இதற்கிடையே மீண்டும் தற்பொழுது பைஜெயந்த் பாண்டா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தமிழகம் வர இருக்கிறார். அப்படி வரக்கூடிய அவர் மீண்டும் அன்புமணியை நேரில் சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே முதல் கட்டமாக ஒரு முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அன்புமணியோடு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று இந்த முறை பயணத்தின் போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது இறுதி செய்யப்படும் என்று தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல தேமுதிகவையும் எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பாஜக தொடர்ச்சியாக முயற்சி செய்து வரும் நிலையில் இந்த முறை தமிழகம் வரக்கூடிய பைஜெயந்த் பாண்டா தேமுதிகவையும் கூட நேரில் சந்தித்து பேச இருப்பதாக, முக்கியமாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தையோ அல்லது பொருளாளர் சுதீஷையோ நேரில் சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் கூட தகவலானது கிடைத்திருக்கிறது. எனவே கூட்டணியை எப்படியாவது விரிவாக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் பாஜக தீவிரமாக இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பைஜெயந்த் பாண்டா தமிழகம் வரக்கூடிய பைஜெயந்த் பாண்டா 2 நாள் சென்னையிலேயே முகாமிட்டு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை எல்லாம் மேற்கொள்வார் என்று தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.